எம் குமரவேல் ஒவ்வொரு மனிதனையும் பணம் சம்பாதிக்கிறது தான் வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது கிடையாது. ஒரு துறவியை போய் கேட்டு பாருங்க, நிச்சயமா ஒரு சன்னியாசியோ போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்றது என்ன, நான் இனி பிறவாத இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வெற்றி அப்படின்னு அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த சுழற்சியில தான் சிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து அடிபட்டு சின்னப்பட்டு இதாகிறதுக்கு நீயே இறைவன் ஆயிடலாமே. நான் சொல்றது அதுதான். நீ பணம் காசு சம்பாரிச்சு அதுல ஜெயிக்கிறத விட நீ அந்த பணம் காசை கொடுக்குற இறைவனாவே நீ ஆகலாமே. பிறவில்லா பெறுவா எது வெற்றின்னு இப்ப நீங்களும் யோசிச்சு பாருங்க. பட்டினத்தார் கூட ஒரு பாடல்ல சொன்னாரான்னு தான் நினைக்கிறேன். அந்த அவரோட மூவில தான் பார்த்தேன். எனக்கு எத்தனை எத்தனை அம்மாக்களோ எத்தனை எத்தனை மனைவிகளோ அப்படின்னு பார்த்தா பல பிறவியா நமக்கு பல அம்மாக்கள் அப்பாக்கள் இருந்திருக்காங்க. பல திருமணங்களும் நமக்கு நடந்திருக்கு. அப்ப அந்த பட்டினத்தாரால கூட நமக்கு இத்தனை பிறவி இருக்கிறதுங்கிறத நான் யூகிக்க முடியாத நிலைமையில அவர் இருந்திருக்காரு அந்த காலகட்டத்துல. அப்ப எது அவர் பட்டினத்தார் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் மாதிரி எல்லாம் இங்க அவரோட வீட்டு வாசப்படி கதவு தங்கத்துலதான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் தங்க கதவு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கையில அவரு எனக்கு இது வேண்டாம், அந்த பிறவி மோட்சத்தை கடக்கிறது தான் பெரிய வெற்றின்னு தான் அவர் வாழ்க்கையில தொடர்ந்து வெளியே சென்றாரு. அப்படிங்கிற வெற்றிங்கிறது கண்டிப்பா பண காசுல கிடையாது. நீ அடுத்தவனை ஜெயிக்கிறதுக்கு தான் பணம் காசு. நீ முதல்ல ஒன்னை ஜெயிக்கணும். பிறவி இல்லாத நிலை அடைஞ்சா மட்டும்தான் உனக்கு வெற்றி. உன்னோட பணக்காரன் வந்துகிட்டு தான் இருப்பான். நிச்சயமா இதுதான் உண்மை. அதனால நம்ம அனைவரும் இறை இறைவன் மூலியமா குருமார்கள் சொன்ன ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்போம். அதுவே நம்ம பிறவியை கடக்க வழி. அதுதான் உண்மையான வெற்றி.